வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2026க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட்ல 25,487 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண நீங்க 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். இந்த தகுதி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போறவங்க இந்த வீடியோவை பொறுமையா ஃபுல்லா பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். காலி பணியிடங்களை பொறுத்தவரை மொத்தம் 25,487 காலி பணியிடங்கள். இந்த வேகன்சி உங்களுக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத நான் டீடைலா உங்களுக்கு அதுல சொல்லியிருக்கேன். ஸோ மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்தவரை 23,467 வேகன்சியும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு 2,020 வேகன்சியும் வந்திருக்கு. ஃபோர்ஸ் வைஸ் எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த நோட்டிபிகேஷன்ல ஃபோர்ஸ் வைஸ் எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் டேட் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிட்டு December 1, லாஸ்ட் டேட் December 31, 2025. லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சர்வர் ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ இதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. அடுத்து எக்ஸாம் டென்டேட்டிவ் மந்த் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. February to April மந்த்ல நாங்க ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் படி பாத்தீங்கன்னா இப்ப இருந்து உங்களுக்கு எப்படியும் 90 நாட்கள் கையில இருக்கு. சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த நாட்கள் போதுமானது. எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கல்வி தகுதி நீங்க 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் ஜெனரல் கேட்டகரிக்கு 18 to 23 வயசு. அடுத்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா அடுத்து சொல்லியிருக்கேன். அடுத்து சம்பளத்தை பொறுத்தவரை பே லெவல் 3ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல சேலரி தான். ஓகே, இப்போ வேகன்சி டீட்டெயில் நம்ம பாத்துருவோம். நிறைய பேர் இந்த வேகன்சில டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு 25,000 வேகன்சி வந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த ரெக்ரூட்மெண்ட்ல உங்களுக்கு வேகன்சி 40,000ல இருந்து அதிகபட்சம் 50,000 வரை இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெக்ரூட்மெண்ட்ல உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா சிஎஸ்எஃப், அதாவது இந்த 25,487 வேகன்சிலே சிஎஸ்எஃப்க்கு மட்டுமே 14,595 வேகன்சி வந்திருக்கு. அதனால இது ஒரு நல்ல சான்ஸ் தான். கிடைச்சிருக்க சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த ஃபோர்ஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் அண்ட் பிஎஸ்எஃப், இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்லயுமே உங்களுக்கு வேகன்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சிஆர்பிஎஃப்ல புதுசா ஒரு 20 பெட்டாலியன் ஆட் பண்ண போறாங்க. அதே மாதிரி பிஎஸ்எஃப்ல ஒரு 16 பெட்டாலியன் ஆட் பண்ண போறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்லயுமே உங்களுக்கு வேகன்சி இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிட்டன் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் உங்க நேம் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆன பிறகு வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கம்மியா தான் வந்திருக்கு அப்படின்லாம் அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ரொம்பவே ஒரு நல்ல ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த வாட்டி. கிடைச்சிருக்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து கண்டிப்பா நீங்க செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல மொத்தமா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்டே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல ரன்னிங் அண்ட் அதுக்கப்புறம் ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும். ஃபோர்ஸ் அலோகேட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அடுத்து வயது வரம்பை பார்த்தவரை இங்க அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வந்தீங்கன்னா 18 to 23 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் ரேஞ்சை இங்க கொடுத்துட்டாங்க. January 2, 2003 இருந்து January 1, 2008 இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா. அடுத்து ஓபிசி கேட்டகரி வந்தீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. 18 to 26 வயசுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட் இங்க கொடுத்துருக்காங்க 2000 to 2008. அடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், 18 to 28 வயசு. 1998ல பிறந்திருந்து 2008க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன். ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். ரிட்டன் எக்ஸாம்ல மொத்தமா உங்களுக்கு 80 கொஸ்டின் கேட்பாங்க. இதை 4 சப்ஜெக்டா உங்களுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. பார்ட் ஏ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பார்ட் பி ஜெனரல் அவேர்னஸ், பார்ட் சி எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், பார்ட் டி இங்கிலீஷ். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் மொத்தம் 20 கொஸ்டினா மொத்தம் 80 கொஸ்டின். இதுல ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 40 மார்க் இதுல கிடைக்கும். டோட்டலா 160 மார்க் இந்த எக்ஸாம். இதுல 80 மார்க்குக்கு இவங்க கொடுக்குற டைமிங்னா 60 நிமிஷம் தான். அப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு 1 நிமிஷத்தை விட கம்மியா தான் இருக்கு. அதனால ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இங்க ரொம்பவே முக்கியமானது. இதுல நெகட்டிவ் மார்க்கிங்கும் உண்டு. 0.25 மார்க் உங்களுக்கு இதுக்கு நெகட்டிவ் பண்றாங்க. ரிட்டன் எக்ஸாமை நீங்க 13 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல தமிழும் உண்டு. நீங்க தமிழ்லயே எக்ஸாம் எழுதலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா வருது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே எக்ஸாம் எழுதுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதும் போது உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் உண்டு. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சிலபஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
எனக்கு இங்கிலீஷ்ல வாசிச்சா ரொம்ப புரியாது, இல்ல இங்கிலீஷே எனக்கு சுத்தமா வராதுங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க தமிழை சூஸ் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம்க்கு நீங்க என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியமா கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா ரிட்டன் எக்ஸாம் பத்தி கிடைக்கும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை மேல் கேண்டிடேட்ஸா நீங்க இருந்தீங்க, அதுலயும் குறிப்பா ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ₹100 இதுல பே பண்ணி தான் அப்ளை பண்ணணும். இதே இது மேல் கேண்டிடேட்ஸ்ல எஸ்சி எஸ்டி கேட்டகரி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன்ல நீங்க வந்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே நீங்க கட்டுறதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவையில்லை. அதனால மேல் கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கேட்டகரியில வாரீங்க, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் ஆயிட்டு டிசம்பர் 1லயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு லாஸ்ட் டேட் டிசம்பர் 31 11 மணிக்கு உங்களுக்கு விண்டோ க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா ஜனவரி 8 to 10 இதுல ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க பண்ணிக்கலாம். என்சிசி சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் உண்டு. என்சிசி சர்டிபிகேட் வச்சிருக்கும் போது இந்த 160 மார்க்ல உங்களுக்கு 5% கொடுப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல. அடுத்து என்சிசி பி சர்டிபிகேட்டுக்கு 4.8 மார்க்ஸ் கொடுக்காங்க. என்சிசி ஏ சர்டிபிகேட்டுக்கு 3.2 மார்க் போனஸா கொடுக்குறாங்க. என்சிசி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10th சர்டிபிகேட், சில பேருக்கு டொமிசைல் சர்டிபிகேட் இருக்காது, இப்பதான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அவங்க எல்லாமே சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. ஏன்னா அது வர்றதுக்கே சில நேரம் ஒன் வீக் எடுக்கும், இல்ல அதிகபட்சம் 15 நாள் கிட்ட டைம் எடுக்கலாம். அதே மாதிரி தான் காஸ்ட் சர்டிபிகேட்டுக்கும் இப்பதான் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ என்சிசி சர்டிபிகேட் இருந்ததுன்னா இதை வச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாம்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகி வரீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கு மேல் கேண்டிடேட்ஸ்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஜெனரல் கேட்டகரி, எஸ்சி அண்ட் ஓபிசி கேட்டகரி குறைஞ்சது நீங்க 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஸோ இது நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டுக்கு நீங்க கீழே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் போயிட்டு நீங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ல ஹைட் எல்லாம் ரிஜெக்ட் ஆனீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் போட்ட எஃபோர்ட்டே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஹைட்ல இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு 160.5 இருக்கணும். அடுத்து மேல் கேண்டிடேட்ஸுக்கு செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்மலா 80 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். எஸ்டி கேட்டகரிக்கு 76 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு ஜெனரல், எஸ்சி, ஓபிசி கேட்டகரிக்கு 187 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் நீங்க ஹைட் இருக்கணும். எஸ்டி கேட்டகரிக்கு 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்ல ரன் பண்ண சொல்லுவாங்க. 5 கிலோமீட்டர் ரன்னிங் மேல் கேண்டிடேட்ஸுக்கு 24 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்க 8 நிமிஷம் 30 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோர்ஸஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். இந்த ரெக்யூர்மெண்ட்ல மொத்தம் 7 ஃபோர்ஸுக்கு அவங்க ரெக்யூர்மெண்ட் விட்டுருக்காங்க. பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர் அண்ட் எஸ்எஸ்எஃப். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல அந்த அப்ளை பண்றவங்க கிட்டயே நீங்க பாட்டுக்கு ஒரு ஃபோர்ஸஸை வரிசையா சூஸ் பண்ணுங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காது. நீங்க தான் ரிசர்ச் பண்ணணும், எந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், நம்ம எதுல சேரலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ சுருக்கமா சொல்லியிருந்தேன். இல்ல உங்களுக்கு எந்த ஃபோர்ஸோட ஜாப் ப்ரொஃபைல் வேணும்னாலும் நீங்க அந்த ஃபோர்ஸ் நேம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஃபோர்ஸ்ல இன்ட்ரெஸ்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்எஃப் நான் சேரணும் இருக்கேன் அப்படின்னா ஸோ பிஎஸ்எஃப் அப்படின்னு இதுல கமெண்ட் பண்ணுங்க, இல்ல சிஎஸ்எஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபோர்ஸ் ரிலேட்டடான ஜாப் ப்ரொஃபைல், அதுல நீங்க எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், எந்த போஸ்ட்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பண்றேன். ஓகே, இருந்தாலும் எந்த ஃபோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சுருக்கமா நான் இதுல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல வில்லிங்கா ஒர்க் பண்ணோம் அப்படிங்கறத இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இன்னும் சில பேர் ஏர்போர்ட் அண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இல்ல இந்தியா கவர்மெண்டோட இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. இவங்க எல்லாமே சிஎஸ்எஃப்ல நீங்க சூஸ் பண்ணலாம். சென்ட்ரல் போலீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்ட்ரல் சிஆர்பிஎஃப் நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்தியா, நேபாள் அண்ட் இல்ல பூட்டான் பார்டர்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்எஸ்பி சூஸ் பண்ணுங்க. இந்தோ சைனா பார்டர்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐடிபிபி சூஸ் பண்ணுங்க. இல்ல நார்த் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிள்ல நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல டெல்லியில தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்எஸ்எஃப் நீங்க சூஸ் பண்ணலாம். அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அதுல ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ எந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு தெளிவா நீங்க அப்ளை பண்ணுங்க. சும்மா ஏனதானு ஏபிசிடின்னு வரிசையா கொடுக்காதீங்க ப்ரிஃபரன்ஸ். ஜஸ்ட் இப்போதான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும் அந்த வெப்சைட்ல. ஏற்கனவே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா டைரக்டா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டியதுன்னா அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். அதே மாதிரி கடைசி நேரத்துல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க.
சர்வர் ரொம்பவே பிஸியா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே லாஸ்ட் டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்குற டாக்குமெண்ட்ஸ்ல நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்க நேம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு முறை 2 முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து நீங்க கொடுக்குற ப்ரிஃபரன்ஸும் கரெக்டா நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து ஃபைனல் இதுதான் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். மெடிக்கல்ல நிறைய செக்அப்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. பட் ரொம்ப முக்கியமான செக்அப்ஸ் இதுலலாம் அதிகமான ரிஜெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஐ சைட்ல கொஞ்சம் அதிகமாவே பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஐ சைட்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இப்போ இருந்தே அதை ரிகவர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. அடுத்து கலர் பிளைண்ட்னஸ், கேரிங் ஆங்கிள், வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தா அன்ஃபிட் போடுவாங்க. அதே மாதிரி ஹியரிங்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் பார்ப்பாங்க. அடுத்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு 5 கேஜி 7 கேஜி வரை உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பட் நீங்க வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அண்டர் வெயிட்டாவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓவர் வெயிட்டா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ண பாருங்க. அண்டர் வெயிட்டா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டா இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. இன்னும் உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்கு மெடிக்கல் நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. அடுத்து அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் எந்த கோர்ஸுக்கு நான் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான். ஸோ எந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ விருப்பப்படுறீங்களோ அந்த கோர்ஸை நம்ம இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பிஎஸ்எஃப்னா பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப்னா சிஎஸ்எஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஜாப் ஜாப் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன். அதே மாதிரி எந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறத டீடைல் வீடியோவும் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதுல கேளுங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ பொறுமையா தெளிவா இந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்க. எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.